அஷ்டாத்தியாயத்தில் நான் ஃபுல்லாக படித்ததுலேருந்து சில கேள்விகளை முன் வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். வாய்ப்பு இருக்காண்ணா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்ண்ணா. சொல்லு நான் ஃப்ரீ தான். ஆனால் இப்போது ஜீவசக்தியான வாயு தான் அதுக்கு சலனம் உண்டாகும் போது தான் அது வந்து வெளியே வியாபிக்குது, அது வந்து மாயையா மாறுது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. அப்ப அந்த மாயோட உற்பவம் நம்மிலிருந்தே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த காணுகின்ற உலகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்போ எல்லாரும் எல்லா சாஸ்திரங்கள்லயும் வெளிப்படையா நிறைய பேர் பேசுறது என்னன்னா இங்க இருக்கிறது எல்லாமே மாயை, இங்க நம்ம எதையும் செய்யக்கூடாது, நம்ம எதையும் வாங்கக்கூடாது, நம்ம இங்க இருக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்த பொருள் எல்லாமே பணத்துல இருந்து என்னென்ன பொருள்லாம் நம்ம சொல்றோமோ அந்த எல்லா பொருளுமே வந்து மாயை அந்த கான்செப்ட்ல தான் சொல்றாங்க. ஆனா அப்புறம் வந்து நம்மளோட சக்தி தான் அழிஞ்சு பஞ்சேந்திரியங்கள் வழியா வெளியே போய் மாயையா உற்பவிக்குது. அது மூலியமா தான் நாம தான் அந்த மாதிரி மாயையா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாரு. இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர் குத்துவிளக்கு உதாரணம் காட்டி விஷயங்களை சொல்றாரு. இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்த எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் உங்களால சொல்ல முடியுமா? அதாவது உலகம் என்ன சொல்லுது? மண் மாயை மாயை மாயை. ஆமாண்ணா, இந்த உலகம்ங்கிறது மாயை சொல்லுது. டோட்டலாவே உலகமே மாயைன்ற மாதிரி தான் சொல்லுது. என்ன சொல்றாருன்னா, இந்த வஸ்துக்கள் எல்லாம் மாயை கிடையாது. இந்த வஸ்துக்கள் எல்லாம் எதன் மேல நிலை பெற்று இருக்குது அப்படின்னா அது மாயை மேலதான். மாயைங்கிற நிலைமை இருக்கிறதுனாலதான் இந்த வஸ்துக்களே உண்டாக்கப்பட்டிருக்குது. அப்போ அதுக்குதான் அவரு குத்து விளக்குக்கு குத்து விளக்கு என்றும் பூமிக்கு பூமி என்றும் பெயர் உள்ளது. பூமியின் மேலதான் குத்து விளக்கு இருக்குது. அந்த குத்து விளக்குக்கு அடிஸ்தலமா இருக்கக்கூடிய பூமி இருந்தாதான் அதை கழட்டவும் துடைக்கவும் நம்ம யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அந்த மாதிரி இந்த மாயை அப்படிங்கிறது குத்து விளக்கு கிடையாது, பூமி தான் மாயை. அந்த பூமி மேலதான் குத்து விளக்கு இருக்குது. அதனால நாம நினைக்கக்கூடிய மண் பொன் பெண் உலகம் அப்படிங்கறது எல்லாமே அந்த மாயை மேலதான் இருக்குது. அதாவது நமக்குள்ள நிலை பெற்றிருக்கு, நம்மள இருந்து சக்தியாக சலித்து வெளியே வந்ததுனால. சாமி வந்து இத சொல்லிட்டு மாயைனா என்ன அப்படிங்கிறதுக்கு டெபினிஷன் கொடுக்குறாரு. மாயை என்பது யாதொன்று இருக்க வேண்டியதோ அது இல்லாமல் ஆகிறதுக்கு நிலைமைக்கு பேர் தான் மாயை. இருக்க வேண்டியது இல்லாமல் ஆகும் போது மாயை. மாயை இப்போ கையில ஒரு ரோஜா பூ கையில வச்சுக்கிட்டு மெஜிசியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? இத நான் மறைய வைக்கிறேன் பாரு அப்படின்னு மாயாஜாலம் செய்யறாங்க இல்லையா? மாயமாயிடுச்சுன்னு சொல்றோம்ல. அப்ப மாயைன்னு என்ன? அங்க இருக்க வேண்டியது இல்லாமல் போறதுக்கு பேரு மாயை. அப்ப அங்க இருக்க வேண்டிய பொருள் என்ன? இருக்க வேண்டிய பொருள் அந்த ரோஜா. அது மெஜிசியன்ஸ் கிட்ட ஒரு உதாரணமா சொன்னது. இப்போ இங்க மாயைங்கிற நிலைமையில ஒரு பொருள் இருக்கணும், அது இல்லாமல் போகும்போது அதை மாயைன்னு சொல்றோம். அப்ப இருக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இல்லாமலான பொருளுக்கு நம்ம என்ன சொல்றோம்? அறியாமை அப்படின்னு சொல்றோம். மாயை அப்படின்னாலே அறியாமை அப்படின்னு அர்த்தம். எதையும் அறிய முடியாத நிலைமை. அதனாலதான் தன்னையே அறிய முடியாம இருக்கிறோம். எது நித்தியம் எது அநித்தியம்னு அறிய முடியாம இருக்கிறோம். அப்ப அங்க அறிவு அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. அதனாலதான் அறியாமைங்கிறது வருது. அப்ப அறிவு இருப்பது அது மாயை கிடையாது. அறிவு இல்லாமல் ஆகும்போது மாயை ஆகிறது. கண்டிப்பா. அப்ப அந்த அறிவுனா என்ன அப்படின்னு அடுத்த டெபினிஷன் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? நாம எதெல்லாம் அறிகிறோமோ அது அறிவில்ல, அறிவிப்பது எதுவோ அதுவே அறிவு. அறிவதற்கு எது காரணமாக இருக்குதோ அதுதான் அறிவு. அதான் ஜீவசக்தியான வாயு. ஜீவசக்தியான வாயு கண்கள் வழியாக பிரவேசிக்கலன்னா நம்ம பார்க்க முடியாது. காது வழியாக பிரவேசிக்கல அப்படின்னா கேட்க முடியாது. மூக்கின் வழியாக பிரவேசிக்கலன்னா முகர்ந்தறிய முடியாது. நாவின் வழியாக பிரவேசிக்கலன்னா சுவை தெரிய முடியாது. கண்டிப்பா. தோலின் வழியாக பிரவேசிக்கல அப்படின்னா தொட்டறிய முடியாது. கண்டிப்பா. எல்லா அவயங்களும் இருக்குது. ஆனா இருந்தாலும் தூக்க சமயத்துல எதையுமே அறிய முடியல. கண்டிப்பா. ஏன்னா ஜீவசக்தியான வாயு அங்க இல்லாமல் ஆகுது. அதனுடைய பிரவேசமானது வெளியில போகக்கூடிய நிலைமைங்கிறது இல்ல தன்னுள்ளே அடங்கி இருக்கு. புலன்கள் வழியாக ஜீவசக்தியான வாயு வெளியில பிரவேசிக்கும் போதுதான் அது அறிவை அடையுது. அறியக்கூடிய நிலைமைங்கிறது உண்டாகுது இந்த புலன்களுக்கு.
அப்ப அறிவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள் எது? ஜீவசக்தியான வாயு. ஜீவசக்தியான வாயு, அதுதான் அறிவு அப்படின்னு சொல்றாரு. இப்போ மாயைக்கான டெபினிஷனுக்கு வருவோம். அறிவாக இருக்கக்கூடிய பொருள் இல்லாமல் ஆகும் போது மாயையாகிறது அப்படின்னா, அறிவா இருக்கக்கூடிய பொருள் என்ன? ஜீவசக்தியான வாயு. ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளாரே நிலை பெறாமல் அது நம்மிலிருந்து இல்லாமல் போகிற அந்த நிலைமைக்கு பேர் தான் மாயை. மாயை. ஆமாமாண்ணா. அப்போ சுவாசமாக அது வெளியில சலிச்சு வந்ததுனால தானே காலையில எந்திரிக்கிறோம். கண்டிப்பாண்ணா. அப்பதானே உலகம்ங்கிறது உண்டாகுது. கண்டிப்பாண்ணா. அப்படி காலையில எழுந்திருக்கக்கூடிய அந்த சலனத்துக்கு தான் மாயை என்று பொருள். அதாதாண்ணா. அப்ப மாயை அப்படின்னாலே சுவாசமானது அந்த அறிவா இருக்கக்கூடிய பொருளானது நமக்குள்ளாரே அது வெளியில் வியாபிக்கக்கூடிய நிலைமைக்கு தான் மாயை அப்படின்னு அர்த்தம். ஓகேண்ணா. இப்போ அந்த பிரம்மம்ன்ற அந்த தன்மை வந்து நிலைமைக்கு பிரம்மம்னு பேரு, வெளியில் வியாபிக்கக்கூடிய நிலைமைக்கு மாயின்னு பேரு. அதாதாண்ணா. இப்போ அந்த பிரம்மம் வந்து உள்ளிலே அடங்கினதுக்கு அப்புறம் வந்து அது பிரம்மமா இருக்கு. அது தூக்க நிலைமை, அது கரெக்டுங்களா? ஆமா. அது வெளியில வியாபிக்கும் போது மாயையா மாறுது. அப்போ இந்த மேலும் கீழுன்ற அந்த நிலைமை ஏற்படுது நமக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயமா. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம காலையில எந்திரிக்கிறோம், எல்லா வேலையும் செய்யறோம், எல்லாத்தையும் மாயைக்குள்ளேயே நம்ம சலனத்தினாலேயே அதை பண்ணிட்டு வரோம். அதான் அந்த ஜீவசக்தியான வாயுவை நம்ம வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு அப்பா வந்து ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அது தனக்குள்ள ஆலோசிக்கிற சமயத்துல வந்து உள்ளிலே அடங்குது அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு ஞாபகம் வருது, அதாவது உணர்வு உண்டாகிறது. அப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் உள்ள இருந்து நமக்கு தேவையானதை கிடைக்குது அப்படின்றாரு. அந்த உணர்வுங்கிறது வந்து என்ன டெபினிஷன் அங்க வைக்கிறாருன்னா, ஏற்கனவே அது இப்ப யோசிக்கிறோம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு யோசிக்கிறோம். அது உடனே ஆலோசனை செய்யக்கூடிய சமயத்துல அது உள்ளுக்குள்ள வரப்போய் அந்த பதிவுகள்ல இருந்து நமக்கு ஒரு விஷயத்த நினைவுபடுத்துது. இப்ப அங்க பதிவுகள் இல்லைன்னு சொன்னா எதையாவது நினைவுபடுத்த முடியுமா? அதனால கண்டிப்பா இல்லைன்னா. அப்ப ஏற்கனவே நாம பதிவுல ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய சங்கதிகளை தான் நம்ம உலகத்துல இருந்துகிட்டு நாம அதைய ஞாபகப்படுத்திக்க முடியும் இல்லையா? ஆமாண்ணா. அப்ப ஆலோசனை பண்ணக்கூடிய சமயத்துல மனம் உள்ள போகுது அப்படின்னா அது புத்தியில், அதாவது பூர்வ மத்தியத்துல பத்திரப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய பதிவுகளை எடுக்கிறதுக்காக தான் அது போகுது. ஆமாண்ணா. அப்ப ஆலோசனை பண்ணக்கூடிய சமயத்துல மனம் உள்ளுக்குள்ளார போய் தான் பதிவுகளை எடுக்குது. அந்த நேரத்துல மனம் உள்ள போயிடுச்சுன்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ அறிவதற்கோ முடிவதில்லை. அதாதாண்ணா. அப்போ மனமானது தூக்க சமயத்துல மட்டும் இல்ல, பகல் நேரங்கள்ல ஆலோசனை பண்ணக்கூடிய சமயத்துல கூட அதனால உள்ள போக முடியும். அப்படி உள்ள போச்சுன்னா நம்மளால உலகம்ங்கிற அவஸ்தையை அனுபவிக்க முடியாத நிலைமைங்கிறது உண்டாயிருது. இன்னொரு விஷயம், அடங்கியதாகும்ன்ற அந்த கான்செப்ட் இதுல இருந்துதான் ஆரம்பிக்குது. ஆமா. மனம் அடங்குற அந்த திறன் வந்து ஆலோசனை சமயத்திலயும் கிடைக்குது. ஜீவசக்தியான வாயு அந்த டைம்லயும் வெளியே போறது இல்லை அப்படிங்கறது டெபினிஷனா கொடுக்குறாரு. ஆமா. அப்போ அந்த அப்போ கதி உள்ளேயே ஓடுது அப்படிங்கிற தன்மையே அதுக்குள்ளதான் வருது. அப்ப வெளியே போகிறது இல்லைன்றத பர்ஃபெக்டா சொல்றாரு அங்க. அந்த ஆலோசனை பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெளியில போறது இல்ல, அது தேவையான பதிவு கிடைச்சிருச்சுன்னா வெளியில ஓடி வந்துருது. அதானா, இப்போ ரொம்ப நேரம் ஒருத்தன் இப்ப மேல பார்த்துட்டோ இல்ல ஒரு மாதிரியா ஒரு இடத்தவே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டோ ஏதோ ஒரு சிந்தனையில அந்த சமயத்துல நம்ம வந்து இதை நிறைய பேத்துக்கு நடக்கும், எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. இப்ப நம்ம யாரு குறுக்கால போனாலும் அது தெரியறது இல்லைன்றத முதற்கொண்டு சொல்லுவாரு. இதே வெளியில பேசிக்கிட்டு இருக்கும்போது பேச்சுல வந்து உலகத்துல இருக்க ஐம்புலன்கள் வழியா உலகத்தை வந்து பிரவேசிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அப்போ ஐம்புலன்கள் வழியா வெளியே வர்றதுக்கு பேச்சு ஒரு காரணமா இருக்கு. ஒரு பஞ்சேந்திரியங்கள் வழியில ஒரு 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 தொழிலை செஞ்சுட்டு இருக்கும் போது அது வந்து எப்போதுமே வெளியில தான் வியாபிச்சிருக்கு, அதனால போறது வர்றது எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனா ஆலோசனை சமயத்துல மட்டும் கதி உள்ளேயே ஓடுறனால எவ்வளவு நேரம் நின்னாலும் அது உள்ளேயே ஓடுது அப்படிங்கிற டெபினிஷனையும் அது கொடுத்திருப்பாரு. அப்ப வெளியே காத்து வெளியே வர்றதில்ல அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்றாரு. அப்ப இங்க இருந்து ஒரு எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். எப்படின்னா நம்ம தவத்துக்கு ஒரு பாயிண்ட் இங்க இருந்து கிடைக்குது ஆலோசனை சமயம். அதாவது ஒன்றிலே நிலை பெற்று இருக்கும் போது, நம் மனம் ஒன்றிலே நிலை பெற்று இருக்கும் போது வாயு வெளியே வரதில்லை, அதாவது ஜீவசக்தியான வாயு வெளியே வரதில்லை. அது வந்து மனம் அடங்கி உள்தன்மையில இருக்கு. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் வந்து தவத்துக்கு எடுத்துக்கிறாங்க. கரெக்டானா? அப்பா வந்து சொல்ற விஷயம் வந்து தவத்துக்கு இதுலயும் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. இல்ல, அந்த ஆலோசனை பண்ணக்கூடிய சமயத்துல ஏன் நமக்கு உலகம் தெரியல?
அப்படின்னா மனசு அதனுடைய சொந்த வீட்டுல போய் பிரவேசிச்சதுனால. ஓ, சொந்த வீட்டுல புருவ மத்தியத்துக்கு அது போனதுனால. அது புருவ மத்தியத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னாலே அதுதான் உள் அப்படிங்கிறது. இந்த உடம்புக்குள்ளாரங்கிறது உள் கிடையாது. புருவ மத்தியத்துக்குள்ளார போனாதான் அது உள். அப்போ புருவ மத்தியத்துக்குள்ளார அது போச்சுன்னு சொன்னாலே அது எந்த ஒரு காலையிலயோ நைட்டோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது அங்க போச்சு அப்படின்னு சொன்னாலே வெளியே அதுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். நாம எப்படி வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ளார போகணும்னு சொல்லி போயிட்டோம்னா வெளியில இருக்கிற அவஸ்தைகளை உணர முடியாதோ, எப்படி வெளியில வந்துட்டா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவஸ்தைகளை உணர முடியாதோ, அந்த மாதிரிதான் மனம் செயல்படுது. இப்பொழுது நாம் உள்ளேயும் அல்லாமல் வெளியிலும் செல்லாமல் வாசற்படியில் நிற்பதாகுங்கிறார். வாசப்படி, ஏன்னா முழுவதும் அது வெளியில ஜீவசக்தி வெளியில போயிடுச்சுன்னு சொன்னா செத்து போயிடுவோம். முழுவதும் உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னு சொன்னாலும் வெளிங்கிற அவஸ்தையே நமக்கு இருக்கிறது இல்ல. அப்ப நம்ம வெளிங்கிற அவஸ்தையை அனுபவிக்கும் போது நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்குது அப்படின்னா, முழுவதும் வெளியில் போகாமலும் முழுவதும் உள்ளிலும் போகாமலும் அது நடுவுல வாசப்படியில நின்னுகிட்டு வெளிமுகமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஓ, அதாவது நம்ம நம்ம உள்முகமாக திருப்பணும் அப்படின்னு சொன்னா உள்ளில் இருக்கக்கூடிய அவஸ்தைகளை கவனிக்க முடியும். அதுதான் மனம் திரும்புங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னது. வெளிமுகமாக பார்க்கிற உங்களுடைய மனதை உள்முகமாக பார்ப்பதற்கு திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் அப்படின்னு அவர் சொன்னது காரணம் தான். இப்போ வெளியில வாசப்படியில இருந்து உள்ள என்ன இருக்குன்னு கவனிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு எது வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார பிரவேசிக்க முடியும். ஓ, இந்த சாப்டர்ல இந்த விஷயம், அதாவது மனம் வந்து ஒன்றிலே லயிக்கிறதுன்றது வாசப்படியில நிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனா தான் இருக்கு. ஓ, சரி சரிங்கண்ணா. உள்ள திரும்புறதுக்கு உண்டான ஆப்ஷன் அது என்ன நிலைமைன்னா சமாதி நிலைமை. ஓ, அங்க ரெகுலர் பிராக்டிஸ்ல அனுபவிக்கிறது கூட புருவ மத்தியத்துல மனசு நின்னுகிட்டு வாசப்படியில நின்னுட்டு உள்ள கவனிக்குது, அவ்வளவுதான். ஏன்னா மனம் அங்க செயல்படுது அப்படின்னு சொன்னாலே அது வெளியில இருந்தாதான் மனசு. உள்ளுக்குள்ளார போயிட்டு அதுக்கு மனசே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. மனம் ஒரு விஷயத்த கவனிக்குது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவமாகட்டும் வெளியில இருக்கக்கூடிய அனுபவமாகட்டும் கவனிக்குதுன்னா அங்க மனம் இயங்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. மனம் இயங்குது அப்படின்னா நாம வெளியில தான் இருக்கிறோம்னு அர்த்தம், உள்ளுக்குள்ளார இல்லன்னு அர்த்தம், வாசப்படியில இருக்கிறோம்னு அர்த்தம். அதான். அப்ப ஆலோசனை பண்ணக்கூடிய சமயமாகட்டும், நிஷ்டை அனுபவிக்கக்கூடிய சமயமாகட்டும், எல்லாமே நம்ம வாசப்படியில நின்று உள்ளுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கிறோம். அந்த 6 ஆதாரங்களையும் அந்த அனுபவங்களையும் கண்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அதுதான் வேணும்னு தீர்மானிச்சு உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வெளிங்கிறது கிடையாது. சரி சரிங்கண்ணா. அதுதான் சமாதி நிலைமைன்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒருத்தனுக்கு மாயைங்கிற அவஸ்தையும் கிடையாது. சரி சரிங்கண்ணா. ஏன்னா அவன் உள்ள போயிட்டான்னா அவனுக்கு சலனம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே ஓகேண்ணா. அப்ப மாயைங்கிறத நம்ம எப்போ நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னா சமாதி நிலைமையில மட்டும்தான் நிவர்த்தி பண்ண முடியும். இப்போ ஒண்டிபுதூர் ஐயாவுக்கு கதி உள்ளே ஓடிட்டே இருந்துச்சுலண்ணா? உள்ளாரே கதி ஓடிட்டு தான் இருந்தது. அப்போ அவருக்கு மாயை இருந்துச்சா இல்லையாண்ணா? மாயைங்கிறது அவரு, அதான் நான் சொன்னேன், புருவ மத்தியத்துக்குள்ளார போனாதான் உள்ளு. அப்படி சுவாசம் உடம்புக்குள்ளாரதான் நடந்துச்சு. எங்களோட பேசிட்டு இருக்கும்போது உடம்ப விட்டு வெளியில வரல, அவ்வளவுதான். புருவ மத்தியத்துக்கும் கண்டத்துக்கும் மட்டுமே தான் மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அவர் உடம்ப விட்டு வெளியில இந்த சக்தியை அனுப்பல. அதனால என்ன ஆச்சுன்னா இந்த உடம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே சக்தியை பயன்படுத்திட்டு பாக்கி இருக்கக்கூடிய சக்தியை அவர் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓ, சரி சரிங்கண்ணா. அப்போ அகங்காரம் அப்படிங்கிறது அது வெளிப்படணும்னா சுவாசமானது உடம்ப விட்டு வெளியில வந்தாதான் முடியும். சரி சரிங்கண்ணா. இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோல பேசும்போது நான் அகங்காரம் வெளிப்படணும்னா உடம்ப விட்டு வெளியே வரணும். ஆமா, நான் வீடியோவை பத்தி பேசும்போது ஒரு வீடியோல நான் சொன்னேன். பேசும்போதே எனக்கு அது டக்குன்னு என்னுடைய மனசு என்கிட்ட சொல்ல நான் அப்படியே அங்க பேசி விட்டேன். அது என்ன சப்ஜெக்ட்னா, அப்ப பேசினதுக்கு அப்புறம் நான் அந்த வீடியோவை கேட்கும் போது நான் அந்த சப்ஜெக்டே புதுசா கேட்டேன். அது என்னன்னா, மொத்தம் 3 விஷயங்களை பத்தி ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு. சொல்லுங்கண்ணா. சமீரணன் அப்படிங்கிறது எப்ப ஓடுது, எப்படி என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்போ அதுக்கு பதில் சொல்லும் போது சலனமே இல்லாத நிலைமையில ஒண்ணு இருக்குது இல்லையா, அது புருவ மத்தியத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அங்க வாயு இருக்குது ஆனா சலனப்படல. அந்த நிலைமைக்கு பேரு தான் ஜீவன் அப்படின்னு அர்த்தம். புருவ மத்தியத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணனுக்கு பேர் ஜீவன். ஆனா அப்படியே பேசிட்டே இருங்க, ஆளுகளா ஏறுறாங்க. இந்த டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்க கட் பண்ணிருங்கண்ணா. நான் அப்படியே மியூட்ல போட்டுறேன். நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிருங்கண்ணா. நான் சொல்லிட்டுமா? சொல்லிருங்க. அப்போ புருவ மத்தியத்துக்குள்ளார சலனம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிராணனுக்கு பேரு
ஜீவன். அங்க பிராணன்கிற ஒரு அவஸ்தை இருக்குது, அதனால அதுக்கு ஜீவன். அது வந்து எப்போ உடம்புக்குள்ளார வியாபிக்குதோ அந்த நிலைமைக்கு பேர் வந்து மனசுன்னு பேரு. அப்போ உடம்புக்குள்ளார அது வியாபிக்கும் போது புலன்களை அதை அனுபவிச்சு அந்த புலன்கள் மூலமாக தனக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுக்கிற அந்த நிலைமைங்கிறது கிடைச்சிருது. அதனால அதுக்கு மனசுன்னு பேரு. ஏன்னா மனமாகும் அனுபவத்துக்கு அதிகாரி, அவராகும் அறிவுக்கு அதிகாரி, வேதத்துக்கு அதிகாரி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், புருவ மத்தியத்துல இருந்த பிராணனானது உடம்பில் பரவசிக்கும் போது, உடம்பு முழுவதும் பரவும் பொழுது அது இந்த உடம்பையும் இயக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அதுக்கு மனசுன்னு பேரு. உடம்ப விட்டவோ அந்த பிராணன் எப்ப வெளிப்படுதோ அப்பதான் அகங்காரம் அப்படின்னு பேரு. அதனாலதான் சாமி வந்து அகங்காரத்தை பத்தி பேசும்போது விஷ்ணுவனுடைய 4 கைகளை பத்தி பேசும்போது 4வது கை அப்படிங்கிறது அது பத்மம், அது வாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். சங்கு அப்படிங்கிறது காது, சக்கரம் அப்படிங்கிறது கண்கள், கதை அப்படிங்கிறது மூக்கு, அடுத்தது அகங்காரம் என்பது பத்மம், அது வாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா வாயின் வழியாக அது வெளியில வியாபிக்க ஆரம்பிக்குது. சப்த ரூபமாக நான் தான் இதை செஞ்சேன், நான் ஒரு ஸ்தானி, நான் ஒரு மானி, என்னாலதான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு பெருமையா நம்ம பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த வாய் மூலமாகத்தான் அகங்காரத்தை வெளிப்படுத்திக்கிறோம். இந்த வாய்ங்கிற அந்த ஒரு புலன் இல்லாமல் இந்த அகங்காரமானது வெளிப்படுறது கிடையாது. அதனாலதான் அவர் அதைய விஷ்ணுவனுடைய 4வது கையாக அதை சொல்லியிருந்தாரு. அப்போ நம்முடைய சப்த ரூபமாக அது வெளியில சலிக்கக்கூடிய அந்த நிலைமையானது, பிராணனானது இப்ப உடம்ப விட்டும் வெளியில வந்துடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த நிலைமையில தான் நாம அகங்காரத்தை இங்க கவனிக்கவே முடியும். இப்ப அகங்காரத்தினுடைய உற்பத்திங்கிறது உடம்ப விட்டு பிராணன் வெளியில வரும்போதுதான். உடம்புக்குள்ளாரே பிராணன் அடங்கி போச்சுன்னு சொன்னா அது மனசு அப்படிங்கிற நிலைமை. புருவ மத்தியத்துக்குள்ள பிராணன் அடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஜீவன்கிற நிலைமை. பிராணனே இல்லை அப்படின்னு சொன்னா அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. இப்படிதான் இந்த 4 வகையான ஒரு விஷயமா இருக்குது. பிராணனே இல்லாத அந்த கொஞ்சம் கூடவும் சலனமே இல்லாத ஒரு நிலைமை, அது அங்க பிராணன்னு கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமை, அது ஈஸ்வரன். அதுல பிராணன் உண்டாகி அந்த ஆகாசமாக இருக்கக்கூடிய சிரசுக்குள்ளார அவர் அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை தான் ஜீவன் அப்படின்னு சொல்றது. அப்படி புருவ மத்தியத்தில் அடங்கி இருந்த சக்தி, அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய பிராணன், அது உடம்புக்குள்ளார வியாபிக்கும் போது அதை மனசுன்னு சொல்லிடுறோம். உடம்பு விட்டவும் வெளியில வரக்கூடிய அந்த பிராணனை தான் நாம வந்து அகங்காரம்னு சொல்றோம். அப்போ பிராணனே இல்லாத நிலைமையில இருந்து ஒரு பிராணன் உண்டானதுதான் இப்போ உடம்பு விட்டும் வெளியில வர்ற வரைக்கும் அதே பிராணன் தான் இருக்குது. அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒரே பெயர் தான், அதாவது ஒரே பொருளுக்கு தான் பலதரப்பட்ட பெயர்கள் இருக்குது அப்படின்னு சாமி சொல்றதுக்கும் காரணம் அதுதான். அந்த பிராணனுடைய அவஸ்தை என்னவாக இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி அதை ஜீவனும் மனசுன்னும் அகங்காரம்னும் நாம அங்க பேர் வச்சுட்டு இருக்கிறோம். அது உள்ளுக்குள்ளார இருக்குதா, உடம்புக்குள்ளார இருக்குதா, வெளியில இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து அதை ஜீவனும் மனசுன்னும் அகங்காரம்னும் நம்ம மாறி மாறி இங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் அன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது இந்த பிராணனை அடிப்படையா வச்சு அந்த ஜீவன் மனசு அகங்காரத்துக்காக இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுல இந்த தூக்க சமயத்தில் இருக்கக்கூடிய சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதி நமக்கு அந்த புருவ மத்தியத்துல கொண்டு போய் சலனமில்லாத நிலைமையை அனுபவிக்கிறதுக்கு இந்த மனசை வந்து உதவி செய்யுது. வெளிமுகமாக போகக்கூடிய சுவாசத்தை நாம எப்ப தடுத்து நிறுத்துறோமோ அப்ப அது சமீரணனாக மாற்றம் அடையுது. அப்ப அகங்காரமானது இல்லாமல் மனமானது சுயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. இந்த மனசுக்கு வந்து எப்பவுமே தனித்து இருக்கிறதுக்கு பழக்கம் கிடையாது. அதனால தனித்து இயங்கவும் முடியாது. ஒண்ணு வெளியில இருக்கக்கூடிய அகங்காரத்தோட சேர்ந்து இயங்கணும், இல்லைன்னா உள்ள இருக்கக்கூடிய ஜீவனோட சேர்ந்து இயங்கணும். ஏன்னா உள் வெளி இப்படிங்கிற 2 விஷயத்திலயுமே மாறி மாறி வந்துட்டு போகக்கூடிய ஒரு வஸ்து தான் இந்த மனம்ங்கிறது. யாரோ ஒருத்தரோட அது தொடர்புல இருக்கும். ஒண்ணு தூங்கும் போது ஜீவனோட தொடர்புல இருக்கும், விழிச்சிட்டு இருந்தோம்னா அகங்காரத்தோட தொடர்புல இருக்கும். இப்ப இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அவஸ்தையை நம்ம இல்லாம செஞ்சுட்டோம்னு சொன்னா இந்த மனசுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அது ஜீவனை தேடி போயே ஆகணும். இப்ப அகங்காரம்ங்கிற அவஸ்தை இருக்கிறதுனால அது அகங்காரத்தோட சேர்ந்து சுத்துது. அகங்காரம்ங்கிற அந்த நிலைமையை உண்டு பண்ணக்கூடாதுன்னா பிராணன் உடம்பை விட்டு வெளியில வராம தடுக்கணும். அப்படி வெளியில வராமல் தடுத்துட்டோம்னா அகங்காரம் உண்டாகாமல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மனமானது தனித்து இயங்க முடியாதுங்கிறதுனால அது ஜீவனோட சேருவதற்கு புருவ மத்தியத்தை நோக்கி போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படும். அதைத்தான் நம்ம நிஷ்டை அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம வாசப்படியில இருந்து இந்த மனமானது ஜீவனோட சேர்ந்து இருந்து அந்த ஆனந்தத்தையும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தையும் கண்டு அனுபவிச்சுட்டே இருக்கும். தனக்கு இதுதான் சரி, இதுதான் நித்தியம்ங்கிறத அது புரிஞ்சுக்குச்சுன்னா அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளாரே ஐக்கியமாக ஆரம்பிச்சிடும். அது மனம்ங்கிற ஒரு அவஸ்தையை அது விட்டுட்டு ஜீவனாகவே மாற்றமடைய ஆரம்பிச்சிடும். அந்த ஜீவனாக இருக்கக்கூடியதும் அடுத்தது அதற்கு ஒரு ஜாக்கிரதை நிலைமை உண்டாகி
அது ஈஸ்வரனோடு சேருவதில் அந்த நிலைமையை தான் நிர்விகல்ப சமாதி நிலைமை. அதுதான் சமாதி அப்படிங்கிறோம். இப்ப நிஷ்டையில மனமானது ஜாக்கிரத நிலைமை அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. சமாதி நிலைமையில ஜீவனுக்கு ஜாக்கிரத நிலைமை ஏற்பட்டு அது ஈஸ்வரனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஸோ இப்படிதான் இது ஒரு படிநிலைகளா இங்க இங்க இருக்குது. அதனால நாம இந்த ஆலோசனை பண்ணக்கூடிய சமயத்துல கூட அங்க அகங்காரம் இல்லாதனால தான் புலன்கள் வழியாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்தாலும் கூட அது இன்ன சங்கதி தானே தெரியறது இல்லை. யாராவது கேட்டா கூட, இப்போ நம்மளை கூப்பிட்டா கூட நமக்கு கேட்காம இருக்கிறதுக்கு காரணம், எதிரில் ஒருத்தர் நின்று கையசைச்சா கூட நமக்கு அவர் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர், அவர் கையசைக்கிறாருன்னு நம்மளால உணர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அகங்காரமானது அந்த ஆலோசனை பண்ற நேரத்துல இல்லாமல் போறதுதான். ஏன்னா அது உள்ளுக்குள்ளார மனம் வியாபிச்சதுனால. இப்படிதான் ஒரு படிநிலையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுல உனக்கு வேற ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா கூட நீ கேளு. நீ ஃப்ரீயானதுக்கு அப்புறம் எனக்கு கூப்பிடு. ஆத்ம நமஸ்காரம். ஓம்